ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. நான் தான் உங்களோட கௌஷல் கேமர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லெஜெண்டரி புஷ் பண்ண போகிறோம் சிஓடியில். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் கேமை. இப்போ நம்மளோட பிரதர்ஸ் கூட விளாடுறேன். ஸோ இன்னொருத்தன் ஸ்டார்ட் பண்ணோம். அவன் ஸ்டார்ட் பண்ணோடனே நம்ம மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதோ காய், அவன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, ரெடி கொடுக்கல. ஒரு செகண்ட் இருங்க, நான் ரெடி கொடுத்துட்டாங்க போல். இப்போ நம்மளோட ஹார்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். கண்ட்ரோல் வந்துக்குது கைஸ் ஃபஸ்ட்டில். ஸோ நான் சுமித் எடுத்துக்கிறேன். என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஆனால் எனக்கு ஏதோ கண்ட்ரோல் நல்லா தான் இருக்கும் கைஸ், ரியல் சொல்லணும்னா. ஐயோ, இந்த ஸ்டாண்ட் ஆஃபில் கண்ட்ரோலே ஒழுங்காக ஆட முடியாது. சரி, நம்ம வந்து லெஜெண்டரி புஷ் பண்ணுறது நான் ஒரு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 காட்டுவோம் கைஸ். மீன்ஸ் இது ஒரு பார்ட்ஸ் மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபஸ்ட் பெயினாக பண்ணிடுங்க காய்ஸ். உங்களோட சப்போர்ட்டால் தான் நான் இவ்வளோ பெருசாக முடியும். நம்ம ஒரு ஆர்மி கிரியேட் பண்ணலாம், கௌஷல் ஆர்மி. நம்ம செத்துற விட்றோம் காய்ஸ். ஸோ நம்ம மேட்ச் ஆனது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போதைக்கு இதோ நம்ம போய் ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்மளுக்கு எனிமியை ஃபஸ்ட்டு அடிக்கிறது தான் முக்கியம் கைஸ். இதெல்லாம் நம்ம தான் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டோம் போய். ஸோ நான் ஒன்று ஆக்கியூபை பண்ணிக்க போகிறேன். நான் ஏக்கு போகிறேன். இதில் ஒன்றுனா கில்ஸ் அடிக்கிறதும் பெஸ்ட். இதில் கில்ஸ் அடித்தாலும் தப்பிச்சிடலாம். இங்கே பார்த்தீங்களா தலைவன். ஐயோ சாய், ஒரு கில்லாச்சா 2 வாட்டி சாப்பிட்றோம். இதெல்லாம் என்ன ஊரில் நியாயமோ. யாரா நோட் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். அங்கே ஒருத்தன் சுற்றி நான் அவனும் பார்க்க மாட்டானுங்க. பாருங்கள் கைஸ், நான் உள்ளே போய் செத்துற விட்றேன் கைஸ். நம்ம சார்ஜிங் வேறு கம்மியாகுது. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது ஆயிடுச்சு. டபுள் கில்லு கைஸ். இங்கே உட்காந்து ஒரே ஆள் அடிக்க போகிறேன். இப்போ மேலே தூக்கி வேற விட்டேன் ட்ரோனை. இப்போ பாருங்கள், இவனெல்லாம் இங்கே பாருங்கள். நான் இங்கே இருக்கிறது கூட பார்க்கல தலைவன். அப்படிலாம் எப்படி போகலாம் பார்க்காமலாம்? பார்க்கணும்ல, நம்ம இங்கே இருக்கிறோம். நான் கௌஷல் நான் இங்கே இருக்கிறான். ஐயோ சார் பயப்படணும். ஐயோ கைஸ், நம்ம தான் MVP ஆக போகிறோம். மேன் ஆஃப் த மேட்ச். கௌஷல் குத்துருங்க கையும் கண்ணா மூடி சொல்லிடுறேன். பாருங்கள் கைஸ், நான் ஒரே ஆளை கவர் பண்ணி தான் அவனுங்க பிஏ போட்டு விட்டுறானுங்க. என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு சூப்பரான டீம்மேட்ஸை வச்சுட்டு நான் என்ன பண்ணேன். ஸோ நான் அதுக்கோசம் பிக்கு போகிறேன். பியில் பாருங்களேன், இங்கே பாருங்கள் தலைவனை பாருங்கள். இங்கே நம்ம தான் ஆடுறது பண்ணுறோம். ஒரே ஆள் அடிச்சுட்டு இருக்கிறோம் கைஸ். இவன் என்னமோ மைனர் அசிஸ்ட் காலியட் வந்துச்சு நம்மளுக்கு. ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது அடுத்த ரவுண்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்க போகிறேன். நம்ம நாயை அமுச்சு விட்றோம் கைஸ். செமையாக வளர்த்து குத்துக்கிறேன். சிக்கன் பீஸ்லாம் குத்து அச்சிச்சு ஒரு கில்லை. அதான் நான் சொல்லுவாங்க, சிக்கன் நாய்க்கு ரொம்ப பிடிச்சிது போல். 2 கில்லாச்சு கைஸ். இது போதும், நாயே நம்மளை வச்சு ஒருத்தனை வச்சு செய்யுது. இதுக்கு மேலே என்ன இப்போ ட்ரோன் வேறு விட்டுறோம். அதுவும் ஒருத்தனை வச்சிச்சு. சரி, நம்ம சும்மா வெளில சுற்றுவோம் காய்ஸ். இங்கே எவனா இருக்கிறானான்னு பார்ப்போம். இன்னும் ஒருத்தனை வச்சுட்டோன்னா இந்த ரவுண்டு முடிஞ்ச மாதிரி செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு காய்ஸ். ஸோ இப்போ நம்ம ஆடுறது மேட்ச் கண்டினியூ பண்ண போகிறோம். நம்ம இந்த ரவுண்டில் காலியட் எடுக்கலாம். நான் இப்பயே எடுத்துலாமா இருங்க காய்ஸ். நான் எதுக்கு இவங்க டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்னு நினைப்பீங்க. நான் பண்ணுறது டைம் பாஸ் கிடையாது. இங்கே ஒருத்தன் வருவான். இப்போ காலியேட்டேன். இப்போ நான் போட்டோமா, ஒருத்தர் வருவார் மேலேருந்து பாருங்களேன். ஜூம் பண்ணுறேன். அட்டமும் நீங்கள் வியும் அதை நான் ஆக்சஸ் பண்ண போகிறேன். இப்போ இது எப்படின்னா, ஒரு மிஷின் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் படம் பார்த்துருந்தீங்கன்னா புரியும். அதில் ஒரு இருக்குமே டிரான்ஸ்ஃபார்மர், அதே மாதிரி நம்ம இப்போ ஏழை போய் ஒரே அடியாக அடிக்க போகிறோம் கைஸ். இதில் என்னன்னா, வெளியே நம்மள அடிச்சாலும் நம்மளுக்கு அவ்வளோ டேமேஜ் வியாது. என்ன சொல்கிறதுனா, சிம்பிளி இது ஒரு நோ டெத்து. இந்த மிஷினுக்கு ஒரு டெத்துன்னு ஒன்று இல்லவே இல்லை. அந்த மாதிரி கூட சொல்லிக்கலாம்.
மீன்ஸ் இந்த மிஷின் அடிக்க உடைக்கிற வரையும் இது என்ன வேணா பண்ணும். இத்தனை பேர் வேணா அடிச்சிக்கலாம் நம்ம. இது உங்களுக்கு கீழே காட்டும் HP 700 அது முடிகிற வரையும் தான். இது பார்த்தீங்களா தலைவன் இங்கே நம்ம பின்னாடிலேருந்து அடிக்கிறான். ஸோ இப்போ இவனுக்கு நம்ம B கிட்ட போகலாம். ஏன்னா நம்ம ஒரே ஆளாக இருந்து காப்பி பண்ணிட்டோம் கைஸ். நம்ம தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறோம். அதான் சொல்லுவானுங்க நான் தான் இப்போ டாப்பில் இருக்கிறேன். அந்த மாதிரி தான் இது. எவ்வளோ ஆச்சும் தெரியுமா கைஸ்? இவன் பாருங்க ஒரே அடியாக நிற்கிறேன். நான் ஒரே ஆள் தனியாக வருவேன். இப்போ பார்த்தீங்களா நான் இவ்வளோ பெரிய மிஷின் இருக்கிறனால எல்லாரும் வந்துடுறானுங்க. நான் இவ்வளோ பெரிய மிஷின் இருக்கிறேன், எனக்கு மரியாதை போகிறது தான். நான் உன்னால் இப்போ 7 பேர் வாங்கடா, ஒரே ஆளாக அடிக்கிறேன். என்னை உடச்சிலான்னு நினைக்கிறானுங்க. ஆனால் உடையாது, இதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரே ஆளா 3 கில்லு கைஸ். நம்ம பியும் கேப்சர் பண்ணிட்டோம் கைஸ் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ செகண்ட் மேட்சும் நம்ம ஆனால் நம்மளோட கசின் அண்ட் பிரதர் வந்துக்கிறான் MVP மூமெண்ட்டு. ஆனால் ரியல் MVP யாருன்னா நான் தான் கைஸ், உங்களுக்கு அதில் தெரியும். ஸோ நம்மளுக்கு இப்போ ஒரு லோடிங் ஆகிட்டு இருக்குது இங்கே. இது எவ்வளோ நேரம் தான் லோடிங் ஆமாக்கா. ஆனால் பார்த்திக்கோ இங்கே தெரியும் நான் தான் அதிகம் 2664 கைஸ். இது நியாயமாக கிடையாது பாருங்க. இன்னும் ஒரு மேட்ச் ஆனோன்னா நம்ம தான் கிராண்ட் மாஸ்டர் 4க்கு போயிடுவோம். இப்போ நம்ம கிராண்ட் மாஸ்டர் 3ல இருக்கிறோம் கைஸ். நம்ம நெக்ஸ்ட்டு 4, 5 அப்புறமா லெஜெண்டரி. அதில் அப்புறமா இது இருக்கும், என்ன சொல்லுவோம், எப்படி சொல்லலாம், உங்களுக்கு ரேங்கிங்ஸ் மாதிரி குளோபல் வைட் ரேங்கிங்ஸ் இருக்கும். அதில் இருக்கும் அப்படி ரேங்கிங்ஸ் மாதிரி. நம்ம இப்போ எமௌண்ட் போட்டு நம்மளை காட்டுவோம். போடுங்கடே எமௌண்ட்டை. நான் யூஸ் பண்ணுற கன்ஸு ஸ்விட்சபிள் X9 கட்டானா டார்க் மேட்டருது. ஆனால் இவன் தான் கைஸ் எனக்கு. ஆனால் இது பிடிக்கல, நான் தூக்கலான்னு பார்க்குறேன். இது தூக்கி வேறு எதாவது நல்லதாக வைக்க போகிறேன். இதையும் எடுத்துலான்னு தோணுது எனக்கு. இதில் எதுக்குன்னு எனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது இந்த இது. மேனுவல் சீட் தட் கேன் பி டிப்ளாய்ட் ஆன் மோஸ்ட் சர்ஃபேசஸ். மீன்ஸ் எவனா பாம்ஸ் விட்றானா அப்போ ஆஃப் பண்ணதுக்கோசமா அதுக்கோசம் எவனுக்கு வேணும். சை, அது மாதிரிலாம் நல்லாவே இருக்காது கைஸ். நம்மளுக்கு அட்வான்ஸ் UAVயா அப்படிலாம் என்னன்னு நான் இப்போ வரையும் யூஸ் பண்ணல. நான் இது எல்லாமே இல்லை நம்மளுக்கு. இப்போ சச் அண்ட் டெஸ்ட் வந்தது கைஸ். சுமித்க்கு அவுட் பண்ணுறேன்னா சமித் தெரியல இப்போ என்ன வரணும்னு. எனக்கு பிடிச்சதுல இந்த கேம்லனா கண்ட்ரோல், டாமினேஷன், சச் அண்ட் டெஸ்ட்ராய் கைஸ். இதுதான் நல்லாயிருக்கும். மீன்ஸ் நல்லாயிருக்கும்னா எனக்கு பிடிச்சது. ஃப்ரண்ட் லைன் இருக்குது நெக்ஸ்ட். அதெல்லாம் ஃப்ரண்ட் லைனில் சும்மா அடிச்சுட்டே இருக்கிற இந்த கண்ட்ரோல் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் காம்படிட்டிவாக. கைஸ் நம்ம மெயின் கோல் லெஜெண்டரி போவேன்றது. லெஜெண்டரி போயிட்டோன்னே நம்ம தான் இங்கே டாப்பில் இருக்கிறோம். அவ்வளோதான், செத்தோம். யாருக்கெல்லாம் May 4th வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கப்பா, கமெண்ட் செக்ஷனில் போட்டு தாக்குங்க. May 4th May 4th அன்னைக்கு சூரியன் ஓடியும் ஒரு புது இது வரப்போகுது காய்ஸ். நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். காய்ஸ் பார்த்தீங்களா, தலைவன் அங்கே ஒருத்தங்கிறோம். ஐயோ சுற்றி லாக் போட்டானுங்க காய்ஸ். நம்ம இப்போ இங்கே போனோன்னா கத்தம் தான் நம்ம. ஆனால் எவனோ ஒருத்தன் 2 கிலோ வச்சுக்கிறாங்க காய்ஸ். நம்ம ஆளுங்க தான் போல 2 கிலோ வச்சது. நம்மள அடிச்சிட்டானுங்க காய்ஸ். சை, ஒரு ஆர்வமாக ஓடி வந்தேன். ஒரு ஆர்வத்தை அப்படியே நீலாம் ரொம்ப ஓடக்கூடாது தம்பி. இப்போ தலைவன் என்ன பண்ண போகிறான்னு பார்ப்போம். கட்டியே வச்சு இருக்கிறான். 1 கிலோ கூட அடிக்கலண்ணா அந்த. சை, எனக்கு அசிங்கமாக இருக்குதுக்கா. என்னடா பண்ணுறான் தலை, நீ வேற லெவல் தலை. அவனே ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆகிட்டான். என்னடா இது, எங்கடா ஆப்பனன்ட்ன்ற மாதிரி. பேரை பார்த்தீங்களா, தலைவன் ஃபைட்டரு. இது நம்ம ஊர் ஃபைட்டரு தான். போடு தலை, நீ போகலாம். நீ அடிட்டு அங்கே தான் மண்டையன். அடி அடிச்சா பாவம் தலைவன் அடிச்சிட்டான். அந்த தலைவன் அடிச்சிட்டான். பாக்கே ஸ்கோர் ஸ்ட்ரிக்ஸ் ரிஃப்ரெஷிங்.
அவனுக்கு 1.2 10 பாயிண்ட்ஸ் யார் அடிப்பான்னு பார்ப்போம். ஸோ செகண்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம செகண்ட் ரவுண்ட் மறுபடியும் அங்கே தான் வருவானுங்க 2 பர்சனுங்க. நம்ம எதுக்கும் மெதுவாக போகலான்னு தோணுது எனக்கு ஏதோ இந்த ரவுண்டு. ரிவெஞ்ச் கைஸ், இதுதான் ரிவெஞ்சு. அவன் அங்கே தான் லாஸ்ட் டைம் என்ன அடிச்சான், நான் அடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஆளுக்கோசம் தேடுவோம். உய் பார்த்தீங்களா கைஸ், இப்படி இருக்கும் நம்ம கிட்ட வச்சுக்கக்கூடாது தம்பி. நெக்ஸ்ட் ஒரு ஆளுக்கோசம் வெயிட்டிங். நான் பார்த்தேன் அந்த மேலே இருக்கிறவனை. யாரெல்லாம் நோட் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. அங்கே மேலே இருந்தவனை என்னடா இது மேலே ஏற முடியாடா. ஏய் காய்ஸ், இன்னும் ஒருத்தன் தான் இருக்கிறான் மேலே. காய்ஸ் வந்தோடனே பாம்பை போட்டு அடிச்சிட்டான் காய்ஸ். நம்ம ஆள் ஒருத்தன் மேலே போனான், ஆனால் அவனும் அவுட்டுன்னு போல. சரி இப்போ யாரோ இருக்கிறான், மோகனா. அடிச்சுடா தலை. தலைவனா அடிக்கல, மோகன் நம்ம ஆள் தான். இப்போ ஒருத்தனை கோசம் இப்போ என்னம்மா பண்ணுறானுங்க பாருங்களேன். அவன் ஒருத்தனை அடிங்கடா போதும், மேட்ச் ஜெயிச்சிருவோம். பாருங்க கைஸ், இந்த ரவுண்டில் நான் 3 கில் அடிச்சேன். ஒருத்தனை அடிக்கிறதுக்கு இவனுங்களுக்கு என்ன ஆகுதுன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. அவனை அடிச்சிட்டானுங்களா போதும், நம்ம தான் என்ன மாதிரி தெரிஞ்சிச்சு. அவன் பிளான்ட் வேறு பண்ணிட்டான் பாம்பை பியில். இப்போ தலைவன் என்ன பண்ணுவான்னு தெரியல. எவ்வளோ முட்டாள் பார்த்தீங்களா இவர். பியில் இருக்கிற ஏல இருக்கிறான், ஆனால் பியில் இருக்குது. அங்கே எல்லாருமே பியில் இருக்கிறாங்க. இங்கே பார்த்துக்கலாம் நீங்களே. காய்ஸ் இவங்க ஒருத்தனை அடிச்சிட்டா போதும் காய்ஸ். யாரோ வெளில கதவு தட்டுறாங்க. நம்ம ஃபோன் வேறு 2% ஆடிட்டு இருக்கிறோம் காய்ஸ். எவ்வளோ தோப்புலண்ணா 2லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க. நான்லாம் சார்ஜிங் போடலாம், ஆனால் போட்டால் என்ன ஃபோனு டெமில் எதாவது ஆகிடுமோன்னு பயப்படுறேன். ஃபோன் முக்கியம்ல. ஃபோன் முக்கியம் பாஸு. அதே மாதிரி தான் டைலாக் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆனால் இப்போ ஒருத்த மேலே இருக்கிறான், அவனை அடிக்கிறதுக்கு நான் போகலான்னு தோணுது. ஸோ நான் போகிறதுக்கு பார்க்குறேன் அவன்கிட்ட. ஆனால் அவன் மேலே இருக்கிறான், நம்மளுக்கு எதாவது டேமேஜ் ஆகும்ன்றீங்க காய்ஸ். யாராவது எனக்கு பா 2வது வாட்டி இது நான் அப்படியே போய் சாவுறது. 3 டைம் அவனுங்க வச்சுட்டானுங்க. சரி, ஒரு அப் அண்ட் டவுன் இருக்கும் தான் வாழ்க்கையில். அப் அண்ட் டவுன் இருக்கலாம், ஆனால் இவ்வளோ அசிங்கமாலாம் இருக்கக்கூடாது. கர்மமான அப் அண்ட் டவுன். இப்போ நான் மேலே போகிறேன். தலைவன் பாம்பு வச்சிட்டானா. அரே அவன் எப்போ காய்ஸ் பாம்பை போட்டான்? எனக்கு பாம்பு போட்டது கூட தெரியல. அவன் இங்கே நான் மேலே எவ்வளோ 10 வாட்டி செக் பண்ணுறேன். இப்போ இவனுங்க நம்மளுக்கு ஜெயிச்சிட்டா போதும் காய்ஸ். 4 கில் அடிச்சிடானா. நான் தான் பியில் பிளான் பண்ணிட்டானுங்க, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பிளான் பண்ணுறானுங்க. சரி இப்போ யார் இது? ஐஎம் பான் ஃப்ரீயா தலைவன். 4 பேர் இருக்கிறானுங்க. இப்போ என்ன பண்ணுவானுங்க? ஐயோ இப்போ ஒருத்தனை அடிச்சிட்டானுங்க, மோகன்ன்றவனை. இப்போ நம்ம தலைவர் என்ன பண்ணுவார்? பார்த்தீங்களா யாரெல்லாம் நோட் பண்ணிங்க அங்கே பாருங்க. என்ன பாட்டாகிறாங்க காய்ஸ். டே ஃப்ரீ ஃபைட்டர் டைமர் ஆகுதுறாங்க. என்ன தலை பண்ற?
போங்க கைஸ், இவன் சத்தியமாக சொல்கிறேன், இவங்க கூடலாம் ஆடி இப்போ நான் இப்போ கம்பேக் கொடுக்கறது தான் முக்கியம் நம்மளுக்கு. இப்போ பாம்பை மட்டும் நான் எடுக்க மாட்டேன். சரி, நான் இப்போ மெதுவாக ஆடலான்னு தோணுது. எப்போவுமே எதுக்கு ஃபஸ்ட்டு கீழே அடிக்கணும்னு ஓடுறது. காய்ஸ் வச்சுட்டாங்க காய்ஸ். ஸ்டார்டிங்கில் 2 பேர் இங்கே கேம்பெயினிங் மாதிரி ஆடுறானுங்க. சரி, ஃபஸ்ட்டு மேட்ச் ஏதோ கெத்தாக ஆடணும், செகண்ட் மேட்ச் எதுமோ இவ்வளோ அசிங்கமாக ஆடுறோம். யாருக்கிட்ட பாம்பு இருக்குது வேறு தெரிய மாட்டேங்குது. லெப்ரானா இவன் அடிச்சு தூக்கு பாய். சூப்பர் சூப்பர். சரி, லெப்ரான் வந்து பார்க் பண்ணான்னா சூப்பராக இருக்கும். அவன் தலை மோகன் அடிச்சிட்டானுங்க. ஃப்ரீக் ஃபைட்டர் என்ன பண்ணுறீங்க தலை? இப்போ இவன் குதிச்சு அடிச்சானா தோப்புது ஐஸ். இன்னும் 2 பேர் இருக்கிறானுங்க. இவனை தான் அடிச்சானுங்க, இவனும் பார்த்துட்டாங்க. காய்ஸ் காய்ஸ் இவன் ஓபி ஆடுறான். ஐயோ, இப்போ 2 பேர் தான் இருக்கிறானுங்க. இவன் இன்னும் பார்த்தியா சூப்பரான நம்ம தலைவன். நான் மட்டும்தான் நல்லா ஆடினேன் காய்ஸ். நான் 5 கிலோ ஏதோ வச்சேன் போல அப்படின்னு சொல்ல முடியாது. ஆப்பனன்ட் நல்லா ஆனானுங்கன்னு சொல்லலாம், நம்மன்னு சொல்ல முடியாது. நம்ம ஆளுங்களும் ட்ரை பண்ணானுங்க நல்லா தான். அதான் அப்படிதான் ஆகும் அப்பப்போ. காய்ஸ் ஒன்ஸ் மோர் நான் சொல்லிக்கிறேன், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ் என் சேனலில் ப்ளீஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் கொடுத்தா தான் எனக்கு நல்லாயிருக்கும். ஸோ மறுபடியும் ஸ்டார்ட் கொடுத்துக்கிறேன், பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. அவனுங்க ரெடி ஆவானுங்களா மாட்டானுங்களான்ட்டு. சர்ச் அண்ட் டெஸ்ட்டை நான் டேக் ஆஃப் கொடுத்துக்கிறேன். டேக் ஆஃபில் வருமானு தெரியல. நான் சொல்கிறேன் பாருங்கள் காய்ஸ். ஆக்னி ஹேடா டேக் ஆஃபா சூப்பர்ரா. நான் என்ன நினச்சேன்னா ஆக்னி ஹேட் ஃபஸ்ட்டு வரும்னு நினச்சேன். ஆனால் இல்லை, டேக் ஆஃப் தான் வந்துக்குது. பார்த்தீங்களா யாரெல்லாம் பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். 1% இருக்குது என் ஃபோனு. நான் ஃபோனில் தான் கேம் ப்ளே போடுறேன். நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் பிசி வருமா கிடையாதான்னு தெரிய போகுது. சரி கைஸ், இப்போதைக்கு நம்ம சர்ச் அண்ட் டெஸ்ட்ராய் தான் வந்துக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபிட்ஸே சர்ச் அண்ட் டெஸ்ட்ராய் நம்மளுக்கு வந்துக்குது. காய்ஸ் நான் அப்படியே ஃப்ரீ ஃபயர் வீடியோவும் போடலான்னு இருக்கிறேன். அதுவும் நல்லா சூப்பராக வரும்னு தோணுது எனக்கு. ஃப்ரீ ஃபயர் போட்டால் நல்லா இருக்கும்னு தோணுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். அவங்க இருக்கிறான், ஒருத்தன் வரான். வச்சுட்டானுங்களே நம்ம ஆளுங்களே. தோப்பியா நம்ம ஆளுங்க. நானும் ஒரு 2 கில்லு போட்டேன் நைஸில். நான் 2 கில் நம்ம கசின். நான் சொல்ல மாட்டேன். மோகன் @2510 கிருத்துன் @2015 நம்ம கசின்ஸ் காய்ஸ். மீன்ஸ் தம்பிஸ், அண்ணன் தம்பிங்க. பிரதர்ஸ் கூட பிறந்த தம்பிங்க, அண்ணன் தம்பி. கசின்ஸ்னு சொல்லக்கூடாது. பாய் சார் தம்பி. காய்ஸ் பார்த்தீங்களா, மேஜர் அசிஸ்ட். என்ன மேஜர் அசிஸ்ட்? சை, பாம்பு பிளான்டடா. நாங்கள் இங்கே தானடா இருக்கிறோம். நான் போய் டிஃப்யூஸ் பண்ணலாமா? நம்ம ஃப்ரெண்டு போயிருக்கிறான். தலை சூப்பர் தலை, நீ டிஃப்யூஸ் பண்ண தலை. காய்ஸ் நம்ம தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறோம், 3 kills. நான் தான் டாப்பில் இருக்கிறேன். இதோ பார்த்துக்கோங்க, நம்ம தான் டாப்பில் இருக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம கசின் லாஸ்ட்டில் தான் இருக்கிறான் நம்ம தம்பி. கசின் அதான் பிரதர்.
காய்ஸ் 1 கிலோ அடிச்சான். இப்போ இவனுங்க 2 பேரும் அடிப்பானுங்களான்னு தெரியல. தலை இன்னொருத்த அங்கே இருக்கிறான். தலை சூப்பர் தலை, நீ தான் டாப்பு தலை. இப்போ நீ தான் டாப்ல இருக்கிற. ஆஹா நைஸ் தலை. என்னமா நான் 3 கிலோ அடிச்சான் தலைவன். ஆனால் தலைவன் 113வது லெவலோ 114 லெவலையும் இருக்கிறான் நம்ம தலைவன். நம்ம 85. ஆமாம் சொல்ல தலைவன் தான் டாப்பில் இருக்கிறான். இவனையே பார்த்தா மாதிரி இருந்துச்சு எனக்கு. இங்கே இல்லையோ அடிச்சிட்டானுங்க. எப்படி தான் அடிக்கிறானுங்க. மறுபடியும் மோகன் பாய் ட்ரிபிள் கில்லாம். இந்த மேட்ச் MVP யாருன்னு தெரிஞ்சிச்சு காய்ஸ். இட்ஸ் அவ மோகனகண்ணன். 9 கில்ஸ் காய்ஸ். இப்போ நான் இந்த ரவுண்டில் 5 பேரே ஆச்சாதான் காய்ஸ் ஈக்குவலே பண்ண முடியும். தலைவன் அப்படி ஆடிக்கிறான். என்னம்மா மறுபடியும் டபுள் கில்லா. என்னம்மா மனுஷன் பாய்ஸ். மனுஷன் ஆடுறதுக்கு முன்னாடி என்னத்தை குடிச்சிட்டு வந்தானோ தெரியல. இவ்வளோ அடிப்பானுங்க யாராவது போய். ஸோ காய்ஸ் ஒரு விக்டரியோட முடிக்க போகிறோம் நம்ம இந்த வீடியோவை. பார்த்துக்கோங்க, நம்ம பாய் தான் வந்துக்கிறேன். Mo1@2510. ஸோ காய்ஸ் நம்ம இந்த வீடியோவை முடிக்க போகிறோம். இப்போ இதோட லாஸ்ட்டில் பார்த்துப்போம் நம்ம எந்த ரேங்க்கில் வந்துக்கிறோம். மறுபடியும் நாளைக்கு இதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். மீன்ஸ் நாளைக்கு இன்னொன்று ஒரு பாட்டு. இன்றைக்கி இப்போ ஒரு வரோம் பாட்டு. இன்னைக்கு நாளைக்கு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணுவோம். மீன்ஸ் பாட்டாக போடலான்ட்டு. ஒரே டேவும் போட முடியாதுன்ட்டு இப்போ நம்ம எக்ஸாக்டாக கிராண்ட் மாஸ்டர் 3 7200 இருக்கிறோம். +1 கிடையாது -1 கிடையாது. இப்போ +1 பண்ணால் தான் நம்ம இதுவே. ஸோ காய்ஸ் இதோட நம்மளோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம் காய்ஸ். ப்ளீஸ் பாய், லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.